ஹலோ அஸ்லாம் வலைக்கம். சீலா மீன் எனக்கு இந்த பால் துண்டையெல்லாம் எடுத்து ஆக்கிக்கிட்டேன். பொரிக்கிறதுக்கு துண்டு மீனை எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வாங்கினேன். நியாயமான விலை சொன்னால் குறைச்சி கேட்டு வாங்கிது. சீனிக்கிழங்கு காய்கறி ஒன்றும் இல்லைண்டு சீனிக்கிழங்கு வெங்காயம் இறால் எல்லாம் மட்டும் அந்த நல்லா ஆக்குவோம் கறிப்பொடி. அதனால இப்படிலாம் காய்கறி வரத்தி இருக்காது. டக்குன்னு நேற்று வாங்கி வச்சது இந்துரு எங்கள் மூலம் இப்படி ஆக்கிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். சோறு அப்பளம் பொரிக்கும் இன்ஷா அல்லாஹ். இது சாத்தூர் அப்பளம் போயிருக்கு. நீட்டமாக அந்த அப்பளத்துக்கு பேர் சாத்தூர் அப்பளம்னு அந்த நாளில் சொல்லுவோம் பெரிய ஆட்கள்லாம். சாத்தூர் அப்பளம் இதுவும் பொரிக்கணும். மீன் ஒரு ஆளுக்கு தானே சீனிக்கலாம் கூட மிச்சம் மீக்க ஆக்கணும். ராவைக்கு வச்சுக்க வேண்டியதான். ராவைக்கு ஒரு பூரி மாதிரி போட்டு தொட்டு தின்னா நல்லா இருக்கும். சோறு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். துண்டு மீனை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது இதுக்கு உதவுமே, பொரிக்க ஆகும். நான் துண்டு மீனை இப்படியே எடுத்து வச்சுட்டேன், பொரிக்கிறதுக்கு ஆகுமே. அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் போதுமான. அதான் அந்த நான் இதுக்கு நம்ம பிறப்புலேருந்து இப்போ முடிவு வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு தட்டு இல்லாமல் இதே தீனை ஒரே மார்க்கெட்டில் திண்டுக்கிட்டே அந்த நாயனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மாடி இத்தனை நாவு கொண்டு புகண்டாலும் புகண்ட முடியாது. மூடி வச்சுட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.